Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nasu taqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaikum raqiba. Ya ayyuhalladzina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa may yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. Amma ba'd, fa inna asdaqal hadisi kitabullah wa khairal hadi hadi Muhammad sallallahu alaihi wasallam wa syarral umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய இந்த நாளிலே நாம் தொழுகையில் மறதி ஏற்பட்டால் அதற்காக நாம் செய்கின்ற சுஜூத் அது பற்றிய ஒரு சின்ன விளக்கத்தை நாங்கள் இந்த இடத்தில் தெரிந்து கொள்வோம். பொதுவாக நமக்கு தெரியும், பள்ளி வாயில்களிலே ஆண்களுக்கான ஜமாத்துடைய தொழுகை நடைபெறும் பொழுது ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் அங்கு அந்த தொழுகை நடத்தப்படுகின்ற ஆலிமினால் அதற்குரிய விளக்கங்கள் சொல்லப்பட்டு அது எவ்வாறு அந்த மறதியில் ஏற்படுகின்ற தவறுகளுக்கு எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை தெளிவுபடுத்துவார்கள். நம்மை பொறுத்த மட்டிலே வீடுகளிலே நாம் தொழுவதனால், நாம் தனிமையில் தொழுவதனால் நமக்கு சில தவறுகள் ஏற்பட்டுவிட்டால் சில வேளைகளில் அதற்கு என்ன செய்வது என்று நமக்கு விளக்கம் தெரியாமல் இருக்கலாம் என்ற அடிப்படையில் மறதியின் காரணமாக ஏற்படுகின்ற அந்த தவறுகளுக்கு எவ்வாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள் என்ற சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பான சகோதரிகளே, மறதி என்பது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விடயம்தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தொழுகையில் மறதி ஏற்பட்டிருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிந்ததற்கு பின்னர் சஹாபாக்களுக்கு அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், ஏதாவது மறக்கவும் செய்வேன், ஏதாவது எனக்கு அப்படி தொழுகையில் மறதி ஏற்பட்டால் எனக்கு நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ தொழுகையில் ஒவ்வொருவரும் தொழுகின்ற பொழுது ஷைத்தான்கள் வந்து அந்த நல்ல காரியங்களை குழப்புவதற்காக என்ன செய்வான், முயற்சி செய்வான் என்று ஸல்லல்லாஹு சொல்றான். அப்போ பல விடயங்களை நாம் எத்தனையோ எண்ணிக்கையான செயல்களை எல்லாம் நாம் வெளியில் தொழுகைக்கு வெளியில் செய்வோம். நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையுடைய விடயங்களை எல்லாம் நாம் எண்ணி விடுவோம். ஆனால் 4 ரக்காத்துடைய தொழுகையில் நமக்கு மறதி ஏற்பட்டுவிடும். 2 சுபுகுடைய ரக்காத்தில் 2 தொழுவோமா அல்லது 1 தொழுவோமா என்று சந்தேகம் ஏற்பட்டுவிடும். இப்படி அந்த 4 விரல் விட்டு கூட என்ன தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள சிறிய எண்ணிக்கையில் கூட நமக்கு மறதி பட்டு விடுவது பெரும்பாலும் பார்க்கிறோம். இது ஷைத்தானினால் நமக்கு குழப்பப்படுகின்றது. தொழுகையில் இருக்கும் பொழுது ஷைத்தான் ஒவ்வொருவரிடத்திலும் வந்து குழப்பங்களை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அன்பான சகோதரிகளே, முடியுமான அளவு தொழுகையில் நிற்கும் பொழுது நாங்கள் உள்ளச்சத்தோடு பேணுதலாக அல்லாஹுவை பயந்து நிற்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும். ஓதுகின்ற அந்த கிராத்துகளை அழகாக மெதுவாக அதை ரசித்து அதனுடைய கருத்துக்களை புரிகின்ற அளவுக்கு நாங்கள் மெதுவாக ஓதி அமைதியாக நாங்கள் தொழுகின்ற பொழுது நிச்சயமாக தொழுகையில் பல உள்ளச்சங்கள் ஏற்படும். உள்ளச்சமாக அப்படி தொழுகின்ற பொழுது இந்த செயல்பாடுகளை நிறுத்தி கொள்ளலாம். அதே போன்று தொழுகைக்கு வருகின்ற பொழுது நாம் பல வேலைகளை செய்து இடையில் விட்டு வரக்கூடாது.
தொழுகைக்கு வரும் பொழுது அடுப்பிலே எதையாவது வைத்துவிட்டு தொழுகைக்கு வந்தால் அது பொங்கி விடுமோ, வலிந்து விடுமோ, அது பத்தி விடுமோ என்ற சிந்தனை எல்லாம் ஏற்படும். இது போன்று நம்மை தொழுகையை விட்டும் பராக்காக்கி விடக்கூடிய, நம்முடைய சிந்தனையை திசை திருப்பி கூட விடக்கூடிய விடயங்களை செய்து கொண்டு நாங்கள் தொழுகைக்கு வரக்கூடாது. தொழுகைக்காக வரும் பொழுது நம்முடைய சிந்தனையை ஈர்க்கக்கூடிய விடயங்களை முடியுமான அளவு செய்து முடித்துவிட்டு நாங்கள் தொழுகைக்கு வந்து சேர வேண்டும். தொழுகையில் இருக்கும் பொழுது பொறுமையாக அமர்ந்து நாங்கள் தொழ வேண்டும். அதாவது அல்லாஹ் தஆலா வஸ்தபிர், தொழுகின்ற பொழுது நீங்கள் பொறுமையை கையாளுங்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே பொறுமையாக தொழுது அந்த தொழுகை வேறு திசைகளின் பக்கம் நம்மை ஈர்த்து விடாத அளவுக்கு நாம் தொழுகைக்கு வர வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஸலாத்த லி முதாஃபஅத்தில் அஹ்பஸைன். அஹ்பஸைன் என்றால் மலசலங்கள். மலசலங்களை அடக்கி கொண்டு தொழுபவனுக்கு தொழுகை இல்லை என்றார்கள். ஏனென்றால் எப்படியோ தொழுது முடித்து விடுவோம், இன்னொரு முறை உதுவெடுக்க முடியாது என்று மலசலங்களை நாம் அடக்கி கொண்டு என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அப்படி இருந்தால் அதை முதலில் நாங்கள் அதற்குரிய வேலைகளை செய்துவிட்டு ஓய்வான நிலையில் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். எனவே நம்மை கவனத்தை ஈர்க்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்துவிட்டு நாங்கள் தொழுகைக்கு வரக்கூடாது. தொழுகைக்கு வரும் பொழுது ஒரு ஓய்வான நிலையில் வந்து நாங்கள் அமைதியாக தொழ வேண்டும். அந்த அடிப்படையில் அன்பான சகோதரிகளை, முடியுமான அளவு தொழுகையை விட்டும் நம்மளை பராக்காக்குகின்ற காரியங்களை தவிர்த்து விட்டு தொழுகின்ற பொழுது கூட சில வேளைகளில் என்ன செய்துவிடும், மறதி ஏற்படும். எதையாவது ஒன்றை மறந்து விடுவோம், அல்லது எதையாவது ஒன்றை கூடுதலாக செய்து விடுவோம், குறைத்து விடுவோம். இப்படியான நிலைமைகள் தொழுகையில் ஏற்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் பார்ப்போம். பொதுவாக சுஜூதுகள் என்பது, தொழுகையில் மறதிக்காக ஏற்படுகின்ற சுஜூதுகள் என்கிறது 3 வகைப்படும். 3 வகையான சுஜூதுகள் மறதியால் ஏற்படுகிறது. அதுல முதலாவது என்னவென்று கேட்டா, தொழுகையில நம்ம ஏதாவது ஒன்று குறை விடுறது, எதையாவது ஒன்று குறைச்சி செஞ்சிடுறது. தொழுகையில் உள்ள ஒரு காரியத்தை குறைவாக செய்து விடுறது. அப்படி செஞ்சால் அதுல இன்னொரு செய்தியை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த சுஜூதை பொறுத்த மட்டும் இது சலாம் கொடுத்ததுக்கு பிறகு செய்யறதா அல்லது சலாம் கொடுப்பதற்கு முன்னால சுஜூது செய்யறதா என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. அல்லாஹ் அந்த பிள்ளை எப்படிங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலிலே 2 விதமான செயல்பாடுகளும் நடைபெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சலாம் கொடுப்பது, அத்தஹியாத்தை ஓதிவிட்டு தொழுகையை முடிப்பதற்கான சலாம், அந்த சலாமை சொல்லுவதற்கு முன்னர் சுஜூதும் செய்திருக்கிறார்கள். 2 சலாம்களை சொல்லிவிட்டு அதற்கு பின்னாலேயும் என்ன செய்திருக்கிறார்கள், சுஜூது செய்திருக்கிறார்கள். இப்படி 2 வகையான சுஜூதுகளையும் நபிமொழிகளில் காண கிடைக்கிறது. இந்த 2 சுஜூதுகளையும் ரசூலுல்லாஹ் எப்படி செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப பொதுவாகவே தொழுகையில் என்ன செய்யறாங்க, 3 அமைப்புகள் இருக்கின்றன. இந்த 3 அமைப்புகளையும் நாங்கள் பார்ப்போம். முதலாவது என்னது, தொழுகையில் ஏதாவது ஒரு குறைபாடை விட்டுடுறது, ஏதாவது ஒரு செயலை தொழுகையில விட்டுடுறது, குறைவாக செய்யறது. அப்படி செஞ்சால் அதற்காக செய்கின்ற சுஜூது சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சுஜூது செய்ய வேண்டும். சலாம் கொடுப்பதற்கு முன்னால், அத்தஹியாத்தெல்லாம் ஓதி முடிஞ்சதற்கு பின்னர் தொழுகையில் சலாம் கொடுத்து தொழுகையை முடிப்பதற்கு முன்னால் நாங்கள் அந்த 2 சுஜூதுகளையும் செய்து கொள்ள வேண்டும். சஹீஹுல் புகாரியில 829ஆம் இலக்கத்திலே அப்துல்லாஹி பின் புஹைனா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் சொல்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நபிகளார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா பிஹிம் அல்-லுஹ்ர, சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சாங்க, லுஹர் தொழுவித்தாங்க. ஃபகாம ஃபிர் ரக்அத்தைனில் ஊலையைன், முதலாவது அந்த 2 ரக்காத்தில் லம் யஜ்லிஸ், உட்காராம எழும்பிட்டாங்க. அப்ப நாங்க முதலாவது ரக்காத் தொழுதுட்டு 2வது ரக்காத்தை தொழுதா என்ன செய்வோம், அத்தஹியாத் உட்காருவோம். தொழுகை நடுவுல 2வது ரக்காத்துல அங்க என்ன செய்யறது, 4 ரக்காத்துடைய தொழுகை, 3 ரக்காத்துடைய தொழுகை, மகரிப், இஷா, லுஹர், அஸ்ர் போன்ற 4 ரக்காத்துடைய தொழுகையிலும் 3 ரக்காத்துடைய தொழுகையிலும் 2 அத்தஹியாத்துகள் தொழுகையில் என்ன செய்யும், ஏற்படும். 2வது ரக்காத்தில் ஒரு அத்தஹியாத், மகரிபு தொழுகையாக இருந்தால் 3வது ரக்காத்தில் ஒரு கடைசி அத்தஹியாத், 4 ரக்காத்துடைய தொழுகையா இருந்தால் 2வது ரக்காத்தில் ஒரு அத்தஹியாத்து, அதாவது 4வது ரக்காத்தில் ஒரு அத்தஹியாத். இப்படி 2 அத்தஹியாத்துகள் சில தொழுகையில் வரும். 2 ரக்காத்துடைய தொழுகையா இருந்தா ஒரே ஒரு அத்தஹியாத்து வரும். இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு நாள் என்ன செய்யறாங்க, லுஹர் தொழுவிக்கிறாங்க. லுஹர் சஹாபாக்களை தொழுவிக்கும் பொழுது அது 4 ரக்காத்து 2 அத்தஹியாத்.
ரெண்டாவது ரக்காத்துல என்ன செஞ்சாங்க, அத்தைஹியாத்துல இருக்க மறந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே எழும்பிட்டாங்க, மூன்றாவது ரக்காத்துக்கு எழும்பிட்டாங்க. ஃபகாமன் நாசு மாஹு, ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து மக்களும் எழும்பிட்டாங்க. ஹத்தா இதா கலஸ் ஸலாத்த, ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிக்கின்ற வரைக்கும் அப்படியே எழுந்து அவரோட தொழுதாங்க. அப்ப தொழுகையை முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் கடைசி அத்தைஹியாத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. வன்தலர நாசு தஸ்லீமஹு, ரசூலுல்லாஹ் சலாம் கொடுப்பார்கள், சலாம் சொல்லுவார்கள் என்று என்ன செய்யறாங்க, அவங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்க அத்தைஹியாத்துல. அப்படி இருக்கும் பொழுது கப்பர வஹுவ ஜாலிசுன், உட்கார்ந்திருந்த நிலையில் ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ஃபஸஜத சஜதத்தைன் கப்ல அன் யுஸல்லிம, சலாம் கொடுப்பதற்கு முன்னால 2 சுஜூதுகள் செய்துவிட்டு சும்ம சல்லம, பின்பு என்ன செஞ்சாங்க, சுஜூது செஞ்சாங்கன்னு வருது. இப்ப இவ்விடத்துல இந்த ஹதீஸ்ல என்ன விளங்குறோம், ரெண்டாவது அத்தஹியாத்த ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க, ரெண்டாவது அத்தஹியாத்த செய்யல. ரசூலுல்லாஹ் எழும்பினோடனே சஹாபாக்களும் எழும்பிட்டாங்க அப்படியே. அப்ப ஒரு இமாம் தொழுவிக்கிறாரு, மறதியால எழும்பிட்டார் என்று சொன்னா பின்னுக்கு இருக்கிற பின்னால தொழுகிற மாமுங்களாகிய நமக்கு தெரியும், ரெண்டாவது ரக்காத்துல அத்தைஹியாத் இருக்கணும், உட்காராம எழும்பிட்டாரு அப்படி தெரியுது. சஹாபாக்கள் எதுவும் செய்யல, அப்படியே எழும்பிட்டாங்க. என்ன காரணம், ஏன் எழும்பினாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் ஒரு மாற்றம் செய்யறாரா இருந்தா வஹி வந்திருக்கலாம், தொழுகையை மாற்றி அமைக்க சொல்லி அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்திருக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு சஹாபாக்களுக்கு இருந்தது. அதனால அத்தைஹியாத்தை விட்டுப்பட்டு எழுப்பினோடனே சஹாபாக்கள் நினைச்சாங்க எதுவும் மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்களும் எழுப்பிட்டாங்க. ஆனா நாம என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு இமாம் அப்படி தவறா எழும்புற நேரத்துல நாங்க சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி அவரை ஞாபகப்படுத்தலாம், ஞாபகப்படுத்தி உட்கார வைக்கலாம். பெண்களாக இருந்தா சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடாது, அவங்க கையை இப்படி தட்டினா சரி, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு விளங்குறதுக்கு செய்யணும். சத்தம் போட்டு என்ன செய்யப்படாது, தொழுகிறதை பெண்கள் சத்தம் விடக்கூடாது. ஆண்களாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ் ஏதாவது சொல்லி அவங்க ஞாபகம் ஊட்டுவாங்க, பெண்களா இருந்தால் கையை தட்டி என்ன செய்யணும், அதை ஞாபகப்படுத்தலாம். அப்படி செஞ்ச உடனே, அப்படி செய்யாம உங்க எழுப்பினத்துக்கு காரணம் ரசூலுல்லாஹ்க்கு எது வகையில மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு அத்தைஹியாத்தை விட்டுட்டாங்க. இப்ப தொழுகையில் என்ன நடந்திருக்குது, ஒரு குறைபாடு உண்டாகி இருக்குது, தொழுகையில் ஒரு செயல் குறைச்சிட்டாங்க, அத்தைஹியாத்துல உட்காரல, அப்ப ஒரு செயல் குறைஞ்சிச்சு. அதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால 2 சுஜூது செஞ்சாங்க. இந்த 2 சுஜூதுல என்ன ஓதுறது அப்படின்னு கேள்வி வரும் நமக்கு. என்ன ஓதுறது அப்படின்றால், வளமையா தொழுகையில் என்ன ஓதுறோமோ அதான் ஓதுறது. வளமையான சுஜூதுல நம்ம என்ன ஓதுறோமோ அதே துவாவைத்தான் என்ன செய்யறது, அந்த சுஜூதுல அந்த 2 சுஜூதுல ஓதுறது. அதுக்கு பிரத்யோகமாக துவாக்கள் இருப்பதாக வந்த ஹதீஸ்கள் பலவீனமானது. அதனால என்ன செய்யணும், இதே துவாவை நாங்க ஓதிக்கொண்டால் போதுமானது. அப்ப இவடத்தில் நீங்க விளங்கி இருப்பீங்க, என்னது, தொழுகையில் ஒரு குறைபாடை உண்டாக்கினால், எதையாவது ஒன்று குறைத்து நாங்க செஞ்சிட்டோமா இருந்தால் அதுக்காக சுஜூது செய்யணும். எப்ப செய்யணும், சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால செய்யணும், 2 சுஜூது செய்யணும். அதே போல பாருங்க, அப்படி 2 சுஜூது செய்ய சும்மா சல்லம, அதுக்கு பின்னால சலாம் கொடுத்து தொழுகை முடிச்சு கொண்டார்கள். 2வது விஷயம் தொழுகையில் எதையாவது ஒன்றை கூட்டிடுறது, தொழுகையில் இல்லாத ஒன்றை மேலதிகமா செஞ்சிடுறது, 5 ரக்காத் தொழுகிறது, அல்லது ஒரு சுஜூத கூடுதலா செஞ்சிடுறது, அல்லது ஒரு ருக்குவை மறந்து வைத்து கூடுதலா செஞ்சிடுறது. இப்படி ஏதாவது ஒரு செயலை நம்ம என்ன செஞ்சிடுறது, தொழுகையில கூட்டிடுறது, விளங்காம கூட்டிடுறது. அப்படி கூடுதலாக செஞ்சிட்டோமா இருந்தா என்ன செய்யணும், அதுக்கு சுஜூதான் செய்யற, அது மறந்துட்டோம் சுஜூதான் செய்யற, அந்த சுஜூது சலாம் கொடுத்ததுக்கு பின்னால செய்யணும். தொழுகையில் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு கடைசி அத்தஹியாத்துல உட்கார்ந்து அத்தஹியாத்தெல்லாம் ஓதி முடிஞ்சு அதுல வரக்கூடிய சலவாத்தெல்லாம் ஓதி முடிஞ்சு அதுக்கு பின்னால நாம துவா ஓத நினைச்சா அந்த துவாவையும் ஓதி முடிஞ்சதுக்கு பின்னால என்ன செய்யறது, சலாம் கொடுக்கணும், தொழுகை முடிக்கணும். 2 சலாத்தையும் சொல்லி தொழுகை முடிச்சிடும். முடிச்சதுக்கு பின்னால நம்ம மறந்துட்டோம் கூட செஞ்சிட்டோமே, அதுக்காக என்ன செய்யறது, 2 சுஜூது திரும்ப செய்யணும். அந்த சுஜூது 2 செஞ்சிட்டால் தொழுகை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சலாம் கொடுக்கணும். அப்ப அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, சஹீஹுல் புகாரியில 1229ஆம் இலக்கத்தில் பதிவான செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சல்லா அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தா ஸலாத்தைல் அஷியி ரக்காத்தைன், மாலை நேர தொழுகையில் ஒரு தொழுகையை 2 ரக்காத்துகளாக ரசூலுல்லாஹ் தொழுவித்து விட்டார்கள். மாலை நேரம்னா என்ன, ஒன்று மகரிபா இருக்கும் அல்லது இஷாவா இருக்கும். இந்த மாலை நேரத்தில் உள்ள ஒரு தொழுகை அல்லது அசர் தொழுகை, அசர் தொழுகையாக இருக்கலாம். அப்ப என்ன நடக்குன்னு பாருங்க, சல்லன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தா ஸலாத்தைல் அஷியி ரக்காத்தைன், மாலை நேரத்தில் உள்ள தொழுகை, அந்த தொழுகைகளில் ஏதாவது ஒரு தொழுகை என்ன செஞ்சிட்டாங்க, 2 ரக்காத் தொழுதுட்டாங்க. சும்மா சல்லம, பின்பு சலாம் கொடுத்தாங்க. இது அசர் தொழுகை தான், வேற ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்கு அசர் தொழுகை.
இது அசுர் தான் தொழுவிச்சாங்க ரசூல்லா. அசுர் தொழுகை ஒரு நாள் தொழுவிச்ச போட்டு 2வது ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க, மறந்து போயிடுச்சு. சலாம் கொடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, எழுப்பிட்டு வெளியே போயிட்டாங்க. சும்மா சல்லம 2 ரக்காத் தொழுது போட்டு சலாம் கொடுத்துட்டு சும்மா காம இலா ஹபஷத்தின் ஃபி முகத்தமில் மஸ்ஜிதி, பள்ளிக்கு முன்னால ஒரு ஈத்த மரம் இருந்துச்சு, அந்த ஈத்த மரத்துல போய் சாஞ்சிட்டு இருந்தாங்க ரசூல்லா தொழுகை முடிச்சு போட்டு. அவங்க என்ன நினைச்சு தொழுகிறாங்க, 4 தான் நினைச்சு தொழுதாங்க, 2 தான் தொழுதாங்க, 4ன்னு நினைச்சாங்க, மறந்துட்டாங்க 2வது ரக்காத்துல அத்தையாத்துல சலாத்தை கொடுத்துட்டு எழும்பிட்டு வெளியே போயிட்டாங்க. போயிட்டு முன்னுக்கு இருந்த ஈச்ச மரத்துல சாஞ்சிட்டு ரசூல் அப்படி இருக்கிறாங்க. என்ன நடக்குது அதுக்கு பிறகு, ஃபவலா யதஹு அலைஹா, அந்த மரத்துல கையை வச்சு கைக்கு மேல சாஞ்சிட்டு தூங்குற அந்த சாஞ்சி கொண்டு இருந்தாங்க ரசூல்லா. வஃபீஹிம் அபூபக்கர், அந்த தொழுகை நடக்கிற நேரத்தில் அந்த தொழுகையில் அபூபக்கர் எல்லாம் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் இருந்தாங்க. எல்லாம் பெரிய பெரிய சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள், அவங்க எல்லாம் கூட அந்த தொழுகையில கலந்து கொண்டு இருந்தாங்க. ஃபஹாபா அய்யுகல்லிமாஹு, ரசூலுல்லாஹ்வோட பேட்டி இது என்ன நடந்தது கேட்கறது கொஞ்சம் பயந்தாங்க. கேட்கல, அது அதோட தூட்டு எப்படி கேட்கறது, ஒரு நேரம் வகி வந்து 2ஆவே இருக்குமோ, அப்படிதான் இருக்கும். அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, கேட்கறதுக்கு பயந்தாங்க. இப்போ ஒன்றுமே கேட்கல 2 பேரும். அப்படி இருக்க நேரத்துல வஹரஜ சர்ஆனுன் நாஸ், அவசரமாக தேவைகளுக்காக போக வேண்டிய மக்கள்லாம் தொழுகை முடிஞ்சுட்டு போயிட்டாங்க. சிலாக்கள் போயிட்டாங்க, வீடுகளுக்கு போயிட்டாங்க, தொழுகை முடிஞ்சு அப்படின்னு நினைச்சு போயிட்டாங்க. ஃபகாலு, அந்த நேரத்துல தான் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க சஹாபாக்களுக்குள்ள, அக்குஸ்ரத்து ஸலாத்து, தொழுகை சுருக்கப்பட்டுட்டோ அப்படி பேசிக்கொண்டாங்க. அப்ப அசரை வந்து 2 தொழுது இருக்கிறாங்க, 4 தொழ வேண்டிய இடத்துல, அப்ப தொழுகை இதுக்கு பிறகு சுருக்கப்பட்டுட்டாய்க்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டாங்க. வரஜுலுன் யதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸுல்லதைன், அதுக்குள்ள இன்னொரு மனிதர் இருந்தாரு, ஒரு சஹாபி, அவரை ரசூலுல்லா ஸுல்லதைன் என்று அழைப்பாங்க. ஸுல்லதைன், ஸுல்லதைன்னா 2 கையுடையவர்னு கருத்து. அது ஏன் அவருக்கு சொல்றேன்னு கேட்டா, அவர் கை கொஞ்சம் நீட்டம், அதனால அவர் ரசூலுல்லா ஸுல்லதைன் என்று அழைப்பாங்க. அப்படி ரசூலுல்லா செல்லமா அவர் அழைப்பாங்க. அந்த மனிதர் அங்க இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு, ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு அவர் கேட்கிறார், அனசீத அம் குசிரத், யார சொல்லலாம், தொழுகையில நீங்க ஏதாவது மறந்துட்டீங்களா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டுட்டா, தொழுகை இதுக்கு அப்புறம் 2 ரக்காத் தான அசரு, அல்லது நீங்க மறந்து போயிட்டீங்களா 2 ரக்காத் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டோன்னே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபக்காலல்லாம் அன்ச வலம் துக்குசர், நான் மறக்கவும் இல்லை சுருக்கப்படவும் இல்லை. அப்புறம் ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லமன்ஸ், எனக்கு மறக்கவும் இல்லை, வலம் துக்குசர், சுருக்கப்படவும் இல்லை. அப்ப மறக்கவும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப என்ன விளங்குறோம், அவங்களுக்கு உறுதி நான் 4 தான் தொழுதேன்னு, அவங்களுக்கு உறுதி நான் 4 தான் தொழுத அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா தொழுகை சுருக்கப்பட்டு இவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும் 2 தான் தொழுதாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் மறக்கவும் இல்லை சுருக்கவும் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு பலா, அதுக்கப்புறம் சஹாபாக்கள் சொல்ல, பலா யார சொல்லலாம், கது நசீத்த, நீங்க மறந்துட்டீங்க. ஃபஸல்லா ரக்காத்தைனி, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து இன்னும் 2 ரக்காத் தொழுவிச்சாங்க, இன்னும் 2 ரக்காத், விடுபட்ட 2ஐயும் தொழுவிச்சாங்க. சும்மா சல்லாம 2 தொழுவிச்சு போட்டு சலாம் கொடுத்துட்டாங்க. சும்மா கப்பர, அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க, சலாம் கொடுத்த பின்னால அல்லாஹ் அக்பர்னு சொல்லி, ஃபஸஜத மிஸ்ல சுஜூதிஹி அவ் அத்வல, முன்னால செஞ்ச சுஜூதை போல அதை உள்ள கொஞ்சம் நீளமான சுஜூதாக ரசூலுல்லாஹ் 2 சுஜூது செய்தார்கள். சும்மா ரஃபா ராஸஹு, பிறகு தலை வைத்து ஃபக்கப்பர, திரும்ப அல்லாஹ் அக்பர்னு சொன்னார்கள். சும்மா வலா ராஸஹு, பிறகு அல்லாஹ் அக்பர்னு தலையை வச்சாங்க, ஃபக்கப்பர, திரும்ப எழுந்தாங்க. இப்படி 2 சுஜூது செய்து என்ன செஞ்சாங்க, சலாம் கொடுத்தாங்கன்னு நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன விளங்குதுன்னு கேட்டா, தொழுகிற நேரத்துல மறந்துட்டாங்க, 2 ரக்காத் தான் தொழுதாங்க, 2 ரக்காத் தொழுது போட்டு சலாம் கொடுத்துட்டாங்க, சரிதானே. இப்ப சலாம் கொடுத்த பிறகு என்ன நடக்குது, சஹாபாக்கள் ஞாபகம் ஊட்டுறாங்க, யார சொல்லலாம், நீ 2 ரக்காத்தை மறந்துட்டீங்க, 2 தான் தொழுவிச்சிங்க, இப்ப என்ன செய்யணும், 4ஐயும் தொழுவுறல எழும்பி, நம்ம தொழுவுறோம் மறந்து போயிட்டோம், அல்லது 3 ரக்காத் தொழுவிட்டு மறந்துட்டோம், வீட்டுல பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க 3 தான் தொழுதீங்க, 1 விட்டுட்டீங்கன்னு சொல்றாங்க. இப்ப என்ன செய்யறது, திரும்ப எழும்பி 4 தொழுவுறது இல்லை, விடுபட்ட 1 தொழுதா போதும், விடுபட்ட 1 ரக்காத்தை தொழுதா போதும், அல்லது விடுபட்ட 2 ரக்காத்தை நீங்க தொழுதா போதும். அப்புறம் ரசூலுல்லாஹ் அப்படிதான் செஞ்சாங்க. சஹாபாக்கெல்லாம் கூப்பிட்டு மரம் என்ன செய்யறாங்க, இன்னொரு 2 ரக்காத், விடுபட்ட 2 ரக்காத்தை தொழுவிச்சாங்க. முன்னுக்கு 2 தொழுவி சலாம் கொடுத்தாச்சு, திரும்ப 2 தொழுது சலாம் கொடுத்தா எத்தனை, 4 ரக்காத். ஆனா இதுல என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் 2 சுஜூது செய்யறாங்க. அந்த சுஜூது 2ஐயும் சலாம் கொடுத்ததற்கு பின்னால செய்யறாங்க. 2 ரக்காத் தொழுதாங்களா, 2ஆவது ரக்காத்துல அத்தையாத்துல உட்கார்ந்து சலாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ஒரு சுஜூது செய்யறாங்க, திரும்ப அல்லாஹ் அக்பர்னு எழும்புறாங்க, திரும்ப அல்லாஹ் அக்பர்னு சுஜூது செய்யறாங்க, திரும்ப அல்லாஹ் அக்பர்னு எழும்புறாங்க, வலமே செய்யற மாதிரி தக்பீர சொல்லி எழும்பி எல்லாம் செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க, அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ்
சலாம் கொடுக்குறாங்க. இப்ப இதுல என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, இவ்விடத்துல என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு விளங்குது. ஏற்கனவே என்ன செஞ்ச நான் சொன்னேன், அத்தஹியாத்தை விட்டு போட்டு ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. 2வது ரக்காத்தில் இருக்க வேண்டிய அத்தஹியாத்தை விட்டுட்டாங்க, விட்டு போட்டு தொழுது முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க, சலாம் கொடுக்க முன்னால 2 சுஜூது செஞ்சாங்க. சலாம் கொடுக்க முன்னால செஞ்சாங்க. ஏன் சலாம் கொடுக்க முன்னால செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம அதுக்கு சொன்னோம், ஒன்ன குறைச்சிட்டாங்கன்னு சொன்னோம். அதுல ஒரு குறைபாடு விட்டுட்டாங்க. என்ன குறைபாடு விட்டாங்க, அத்தஹியாத்தை ஓதல, அத்தஹியாத்துல உட்காரலையே, ஒன்ன விட்டுட்டாங்க. அப்ப தொழுகையில் ஒரு குறைபாடு ஏற்பட்டுச்சு. அந்த குறைபாடு ஏற்பட்டதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால 2 சுஜூது செஞ்சு போட்டு தான் சலாம் கொடுத்தாங்க. இங்க என்ன நடந்துச்சு இந்த ஹதீஸ்ல, 2 ரக்காத் தான் தொழுதாங்க. பிறகு ஞாபகம் ஊட்டப்பட்டுச்சு. அப்ப 2 விட்டுட்டாங்க. ஞாபகம் ஊட்டிட்டு அந்த 2 தொழுதுட்டாங்க. திரும்ப 2 தொழுதுட்டாங்களா, இப்ப 4 சரிதானே, 4 பூர்ணமா தொழுதாச்சு. ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சலாம் கொடுத்ததுக்கு பின்னாலதான் 2 சுஜூது செஞ்சாங்க. இவர்கிட்ட நான் 2க்கு என்ன வித்தியாசம் சொன்னேன்னு கேட்டா, சும்மா கேட்டுட்டு இருக்கீங்களா தெரியா, என்ன வித்தியாசம் சொன்னேன்னு கேட்டா, முன்னுக்கு ஒன்றை கூட்டிட்டாரு, ஒன்றை குறைச்சிட்டால், ஏதாவது ஒன்று விடுபட்டுட்டால், குறைவாக செஞ்சிட்டோம்னு சொன்னால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால சுஜூது செய்யணும். அடுத்தது நான் சொன்னேன் என்னன்னு கேட்டா, எதையாவது ஒன்றை கூடுதலா செஞ்சிட்டால், தொழுகையில் எதையாவது ஒன்றை கூடுதலாக செஞ்சிட்டால் என்ன செய்யணும், சலாமெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு 2 சுஜூது செய்யணும்னு சொன்னேன். அப்ப இவ்விடத்துல என்ன கூடுதலா செய்யப்பட்டுட்டு, சரியா அவதானிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கி இருக்கும். முன்னுக்கு ஒரு அத்தஹியாத்தை விட்டுட்டாரு. இந்த தொழுகையில் என்ன நடந்துச்சு, 2 ரக்காத் தொழுதாங்க. 2 ரக்காத்து விடுபட்டுன்னு சொன்னே, திரும்ப வந்து 2 தொழுவிட்டாங்க. 4 ரக்காத்து சரி. இப்ப இதுல என்ன கூடுதலா செய்யப்பட்டிருக்கு, மாஷா அல்லாஹ், சலாம் வந்து 2 தரம் செஞ்சுக்காங்க தொழுகையில. அப்ப நாங்க சும்மா 4 ரக்காத் தொழுதா தொழுகையில சலாம் எத்தனை வரும், 2 தான் வரும். இந்த 4 ரக்காத்துல ரசூலுல்லாஹ் 2 தரம் சலாம் கொடுத்திக்கிறாங்க. அங்க 2 ரக்காத்துல 2 சலாம், இங்கால 2 ரக்காத்துல 2 சலாம். அப்ப ஒரு தரம் தானே சலாம் வரணும், இன்னொரு சலாம் கூடுதலா செய்யப்பட்டிருக்குது. அப்ப அதனால 2 தரம் சலாம் சொன்னதுனால தொழுகையில ஒரு மேலதிகமான ஒரு செயல் நடந்திருக்குது. அப்ப மேலதிகமான ஒரு செயல் ஒன்று நடந்தா என்ன செய்யணும், சலாம் கொடுக்கிறதுக்கு பின்னால 2 சுஜூது செய்யணும். தான் இங்க நடந்திருக்குது. அடுத்தது பாருங்க, 3வது விஷயம். இது கூடுதலா குறைவாக செய்யற விஷயத்த பார்த்தோம். எதையாவது ஒன்றை கூடுதலா செஞ்சிட்டோமா இருந்தால் சலாம் கொடுத்ததுக்கு பின்னாலதான் 2 சுஜூது. எதையாவது ஒன்றை குறைச்சி செஞ்சிட்டோமா இருந்தால், தொழுகையில விட்டுட்டோமா இருந்தால், என் அத்தையாத்தை விட்டு திரும்ப நம்ம அத்தையாத்தை செய்ய போறது இல்லை, அது அப்படியே போனதுதான், அதுக்கு பதிலாத்தான் 2 சுஜூது செய்ய போறோம். அப்ப குறை விட்டுருக்கோம். அதனால சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால சுஜூது செஞ்சிடணும். இது ஒரு செய்தி. இன்னொரு நிலைமை ஏற்படும் தொழுகையில, சந்தேகம் ஏற்படுறது. நான் சரியா தொழுதானா பிழையா தொழுதானா. உதாரணமா நம்ம லுஹர் தொழுகிறோம், 3வது ரக்காத்துல நின்றுக்கிட்டு எனக்கு சந்தேகம் வரும், நான் நிக்கிறது இப்ப 2ஆ 3ஆ 2ஆ 3ஆன்னு சந்தேகம் வரும். அப்ப 2ஆ 3ஆன்னு சந்தேகம் வந்தா எதுல உறுதி, 3ல சந்தேகம், 2ல உறுதி. நான் 2 தொழுவது உறுதி, இப்ப நிக்கிறது 3ஆ 2ஆ, 2 சுவர் தான், 2 சுவர் தானே, 3ஆவதா இல்லையாங்கிறதா சந்தேகம். 3வது ரக்காத்துல ஒருத்தர் நின்றுட்டு யோசிக்கிறான். எப்படி யோசிக்கிறாரு, நான் நிக்கிறது 3ஆவதா 2ஆவதான்னு யோசிச்சா 2ஆவதுங்கிறது சரியா தான் இருக்கும், 3ஆவதுல நிக்கிறனா இல்லையாங்கிறது சந்தேகத்துக்குரியது. எப்பவுமே கீழே உள்ளது சரியா இருக்கும், மேல உள்ளதான் சந்தேகம். அப்ப 3ஆ 2ஆண்டு சந்தேகம் வந்தால் 2 தொழுது இருப்போம், 3ஆவதுலாம் டவுட் நமக்கு. 3ஆ 4ஆண்டு சந்தேகம் வந்துட்டால் 3ஆவது தொழுது இருப்போம், 4ஆவதுல சந்தேகம், எழும்பி நிக்கிற 4ஆவதுல நிக்கிறனா 3ஆவதுல நிக்கிறனா, அப்ப 3ஆவது சுவர் தான், 4ஆவது இருக்கா இல்லையாங்கிறதான் சந்தேகம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன செய்யணும், உறுதியானதை எடுத்துக்கோங்க. உறுதியானது எது, 3 சுவர் தான், 4ஆவது எழுப்பி தொழி விடுறது. 2ஆ 3ஆண்டு சந்தேகம் வந்தா 2 தொழுவது சுவர் தான், அப்ப 3ஆவது திரும்ப தொழு விடுறது. 1ஆ 2ஆண்டு சொல்லி சந்தேகம் வந்தா 1 தொழுவது சுவர், 2ஆவதுல சந்தேகம், 2ஆவது திரும்ப தொழு விடுறது. சில நேரம் நம்ம தொழுதா என்ன செஞ்சிடும், ஒரு ரக்கத் கூடுதலாகவும் தொழுதுருவோம், ஏதோ ஒன்று நடந்து. இதெல்லாம் ஷைத்தான் நம்ம குழப்புறது, ஷைத்தான் நம்ம குழப்புறான். அப்படியான கட்டத்தில் நம்ம என்ன செஞ்சு கொள்ளணுங்கிறத சொல்லி காட்டிக்காங்க பார்ப்போம். இதுல எப்படி செய்யணும்னு கேட்டா, இப்ப சந்தேகம் ஏற்பட்ட தொழுகையில் 2 நிலைமை இருக்குது. சந்தேகம் ஏற்பட்டால் அந்த இடத்துல 2 விதமான அமைப்புகள் இருக்கும். அதுல முதல் அமைப்பு என்னன்னு கேட்டா, தொழுதுட்டு இருக்கும் போதற்கு சந்தேகம் வந்துட்டு, இந்த சந்தேகத்தை தொழுகைக்குள்ள இருந்தே அவருக்கே கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். நினைச்சு பாக்குறாரு, நான் 2 தொழுதனா 3ல நிக்கிறேனா, சந்தேகப்படுறாரு, 2ஆ 3ஆ,
இப்ப அவர் நின்றுட்டு தொழிட்டு யோசிக்கக்குள்ள அவருக்கு படுது அப்படின்னு கேட்டா, முதலாவது ரக்காத்துல நான் என்ன செஞ்சேன், சூரத்துல் ஃபாத்தியாவும் குல்யாயுல் காபிர்னு ஓதினேன். ரெண்டாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்தியாவும் அலம் நஸ்ரஹும் ஓதினேன். அப்ப 2 தொழுதுட்டேன் தானே, அப்ப உறுதியாவது இருக்கு. அப்படி சிந்திக்கிற நேரத்துல அவருக்கு படுது, நான் இதுல என்னென்ன சூறா ஓதினேனே, அப்ப சரிதான். அப்படி ஏதோ ஒரு வகையில் அவருக்கு உறுதியாவது. இப்படி அவர் கிளியர் பண்ணி கொண்டாரு. அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டு அந்த சந்தேகம் என்ன செய்துன்னு கேட்ட, தொழுகைக்குள்ள வச்சு ஏதோ ஒரு வகையில உறுதியாக்கிக்கிட்டாங்க. ஓ இது சரிதான், இப்படித்தானே செஞ்சேன், இப்படித்தானே தொழுதன், இதுல இப்படி நடந்துச்சு, நான் குளிர இடத்துல என் இது விழுந்துச்சு, எனக்கு காலில் மாட்டிக்கிச்சு, 2ஆவது ரக்கத்துல மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில என்ன செய்யறோம், நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டோம். அப்படி ஒரு நிலைமை இருக்கும். இன்னொன்னு இருக்கும் என்னன்னு கேட்டா, என்னதான் நினைச்சாலும் அது சந்தேகமாவே இருக்குது, எந்த முடிவும் எடுத்துக்கலாம் இருக்குது, சந்தேகப்பட்டுட்டோம், அதை கிளியர் பண்ணி கொள்ளாமே இருக்குது, அப்படியே சந்தேகத்திலே இருக்குது என்றால் இது ஒரு நிலைமை. இப்படி 2 நிலைமை வரும். இந்த 2 நிலைமைக்கு எப்படி செஞ்சு கொள்றேன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, அதுல முதலாவது நிலைமை என்னன்னு கேட்டா, சந்தேகம் ஏற்பட்டு அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணி கொள்றாரு. சந்தேகம் வருது, தொழுகையின் இடையில வச்சு சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இருக்கிற ஒரு அந்த நிலைமை. அப்படி வந்தா என்ன செய்வாரு, அந்த உறுதியானதில் அவர் எடுத்து அப்படியே தொழுகையை முடிப்பாரு, ஆனா சுஜூத் செய்வாரு. பார்ப்போம். சஹீஹ் முஸ்லிமில அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கும் செய்தி பதிவாயிருக்கிறது. சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அப்ப அதுல இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் சொல்றாரு, ஜாத அவு நக்கஸ, தொழுகையில் எதையாவது ஒன்று கூட்டிட்டாங்க அல்லது எதையாவது ஒன்று குறைச்சிட்டாங்க. தொழுவிச்சாங்க, ஏதோ ஒன்று கூடிட்டு அல்லது ஏதோ ஒன்று குறைஞ்சிச்சு. ஃபலம்மா சல்லம, ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால கீலலஹு, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சொல்லப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ் அஹதஸ ஃபி ஸலாத்தி ஷையுன், தொழுகையில் ஏதாவது நடந்துச்சான்னு கேட்கிறாங்க. தொழுகையில் ஏதாவது நடந்துச்சா, இது யாரு கேட்கிற, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துறாங்க, ஏதோ ஒன்று கூட்டிட்டாங்க அல்லது குறைச்சிட்டாங்க. தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு அஹதஸ ஷையுன், ஏதாவது ஒன்று தொழுகையில் நடந்துச்சா அப்படின்னு சஹாபா கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, வமாதாக், அது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு உறுதி இல்லை. தொழுவிச்ச இமாமுக்கு சரியாத்தான் தொழுவிச்சிக்க நினைச்சிட்டாரு. பின்னுக்கு இருந்துறவங்களுக்கு விளங்குது, இது இவரோட விட்டுட்டாரு அப்படி விளங்குது, அல்லது இவரோட கூடுதலா செஞ்சுட்டாரு அப்படி விளங்குது. தொழுது முடிஞ்ச பிறகு இமாம் கிட்ட கேட்கறாங்க, இப்ப தொழுகையில் இப்படி ஏதோ நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, சல்லைத்த கதா வக்கதா, யார சொல்ல இப்படி இப்படித்தானே தொழுதிங்க, அப்ப மாற்றம் செஞ்சிட்டீங்களே என்று சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால ஃபசனா ரிஜ்லைஹி, உடனே 2 அந்த அத்தையாத்துல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்தாங்க. வஸ்தக்பலல் கிப்லா, கிப்லாவை முன்னோக்கினார்கள். ஃபஸஜத சஜ்தத்தைன், 2 சுஜூதுகள் செஞ்சாங்க. சும்ம சல்லம, அதுக்கு பிறகு சலாம் கொடுத்தார்கள். கொடுத்து போட்டு சும்மா அக்பல அலைனா பி வஜ்ஹிஹி, எங்களை முன்னோக்கி சொன்னார்கள், இன்னமா என்னது, இன்னஹு லவ் ஹதஸ ஃபி ஸலாத்தி ஷையுன் அன்பஅதுகும் பிஹி, தொழுகையில் ஏதாவது நிகழ்வுகள் நடந்தால், மாற்றங்கள் நடந்தால் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். அல்லாஹ் ஏதாவது மாற்றி அதுல ஏதாவது மாற்றங்கள் நடந்து விட்டது, வளமையான தொழுகைக்கு மாற்றம் அல்லாஹ் மாத்திட்டான், அப்படி ஏதாவது ஒன்று நடந்தா உங்களுக்கு நான் சொல்லுவேன், இப்படி தொழுகையில மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லுவேன். வலாக்கின் இன்னமா அனபஷருன் அன்சா கமாத்தன் சவுன, உங்களை போன்ற நானும் ஒரு மனிதன் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் உங்களை போல மனிதன் தான், நீங்கள் மறக்கிறது போல எனக்கு மறதி ஏற்படும் அப்படி சொல்லிட்டு, ஃபைதா நஸீது ஃபதக்கிருனி, எனக்கு ஏதாவது ஒன்று மறந்துட்டு இருந்தால் நீங்க ஞாபகம் மூட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. வைதா ஷக்க அஹதுக்கும் ஃபி ஸலாத்திஹி, உங்களில் எவருக்காவது தான் தொழுத தொழுகையில் சந்தேகம் வந்தால் ஃபல்யதஹர்ர ஸவாப, சரியானது எது என்பதை தேடிக்கொள்ளுங்க, முயற்சி பண்ணி தேடிக்கோங்க. ஃபல்யுத்திம் அலைஹி, அதை சரியானதை முடிவெடுத்துட்டு அதிலிருந்து தொழுகையை நிறைவேற்றுங்க. சும்மல யஸ்ஜுது சஜ்தத்தைன், அதுக்கு பின்னால 2 சுஜூதுகள் செய்து கொள்ளுங்க அப்படி ரசூல் சொன்னாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், சலாம் கொடுத்ததுக்கு பின்னால, சலாம் கொடுத்ததுக்கு பின்னால 2 சுஜூது செய்யுங்க. இப்ப தொழுகையில் ஏதாவது உங்களுக்கு முன்ன பின்ன ஆயிடுச்சு, சந்தேகம் வந்துட்டு, சந்தேகம் வந்தா என்ன செய்யுங்க, அதுல உள்ள சரியானதை தேடுங்க. இப்ப உதாரணம் வச்சுக்கோங்களேன், நான் இப்ப முன்னுக்கு சொன்ன மாதிரி நான் 2ஆ 3ஆ தொழுகிறேன்னு சொல்லி சந்தேகம் வந்துட்டு உங்களுக்கு தொழுகையில வச்சு சந்தேகப்படுறீங்க, நான் தொழுவது 2ஆ 3ஆ, பிறகு உங்களுக்கு உறுதியாவது நான் தொழுகிறது 3 தான், ஏன்னா நான் இப்படித்தானே ஓதினேன், இன்னமாய்த்தானே செஞ்சேன், அதனால நான் இருக்கிற 3 தானுங்கிற உறுதியாய். இப்ப இன்னொரு ரக்கா தொழுதா 4 முடிஞ்சு தொழுகை உறுதியா முடிஞ்சு. இப்ப உங்களுக்கு இடையில சந்தேகம் ஒன்று வந்துச்சு, 3ஆ 2ஆ அப்படி டவுட் ஒன்று வந்துட்டு, சந்தேகம் ஒன்று, அந்த சந்தேகத்துக்கு நீங்க என்ன செய்யணும், சுஜூது செய்யணும். தொழுகையில சந்தேகம் ஏற்பட்டா சுஜூது செய்யணும். நீ சரியா தான் செஞ்சிட்டீங்க தொழுகையை,
ஆனா சந்தேகம் ஒன்று ஏற்பட்டுச்சு. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, சுஜூது செய்யணும். அதுக்கு எங்க சுஜூது செய்யணும், எவ்வளத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டா, சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் 2 சுஜூது செய்யணும். முதல்ல நீங்க தொழுகையை முழுசா அத்தையாத்தெல்லாம் ஓதி எல்லாம் செஞ்சுட்டு தொழுகையை முடிச்சிடணும். முடிச்சதுக்கு பின்னால அந்த சந்தேகம் ஏற்பட்டுச்சே, அதுக்காக 2 சுஜூது சலாத்துக்கு பிறகு நீங்க செய்யணும். அந்த சுஜூது எப்படி செய்யணும், சலாம் கொடுத்து முடிஞ்சது பிறகு திரும்ப அப்படியே உட்கார்ந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லி சுஜூது தக்பீரெல்லாம் கட்டுறல, அல்லாஹ் அக்பர்னு சுஜூதுக்கு போறது, திரும்ப அல்லாஹ் அக்பர்னு எழும்புறது, திரும்ப அல்லாஹ் அக்பர்னு சுஜூது செய்யறது, திரும்ப அல்லாஹ் அக்பர்னு எழும்பி உட்கார்ந்து சலாம் கொடுக்கிறது. இப்படி செஞ்சுக்கொள்ளணும். சலாம் கொடுக்கணும், தக்பீர்கள் சொல்லணும். அப்ப இது எப்ப சலாம் கொடுத்ததற்கு பின்னால நாங்க அந்த 2 சுஜூதுகளையும் செய்யணும். இன்னொரு முறை இருக்குது பாருங்க தொழுகையில. இப்ப தொழுகையில தொழுது கொண்டிருக்கும் போது நமக்கு சந்தேகம் வந்துட்டு தொழுகைக்குள்ள முயற்சி பண்ணி பார்க்கிறோம், சரியானது விளங்குதே இல்லை, சந்தேகமாவே இருக்குது. இப்ப என்ன செய்யறது? அப்படி இருந்தால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால சுஜூது செய்யணும். அதை பார்ப்போம். சஹீஹ் முஸ்லிமில 571ஆம் விளக்கத்துல அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் செய்தி பதிவாகி இருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஷக்க அஹதுக்கும் ஃபி ஸலாத்திஹி, தன்னுடைய தொழுகையில் உங்களில் ஒருவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால், ஃபலம் யத்ரி கம் ஸல்லா ஸலாசன் அம் அர்பஅன், 3 தொழுதேனா 4 தொழுதேனா என்று உங்களுக்கு சந்தேகம் அதுல முடிவு காண முடியாம போய்விட்டால், ஃபல்யத்ரஹி ஷக்க, சந்தேகத்தை விட்டுருங்க. வல் யப்னி அலா மஸ்தைகன், எதுல உங்களுக்கு உறுதியோ அதுல இருந்து தொழுவுங்க. அது என்னது? 3ஆவது ரக்காத்துல நிக்கிறோம், 3ஆவது ரக்காத்துல எழுப்பி நிக்கிறோம், சந்தேகம் வருது. எப்படின்னு கேட்டா, நான் தொழுது 3, இப்ப நிக்கிறது 4, சந்தேகம் வருது. ஒருத்தருக்கு 3ஆவது ரக்காத்துல நிக்கிறாரு, சந்தேகப்படுறாரு. எப்படி, நான் 3ல எழுப்பி நிக்கிறேன்னா 4ஆவது கிளம்பிட்டேனா, சந்தேகம் வருது. இப்ப வரு அதுல வச்சு தேடி பார்க்கிறார் சரியானதை, எப்படியாவது கிளியர் ஆகுதா? கிளியர் ஆகுதே இல்லை, 3 4 3 4 இருக்குது. இப்ப என்ன செய்யுங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உறுதியான தேடுங்க. எது உறுதி? 3 உறுதி, 4 சந்தேகம். 4ஆவது தொழுவல்ல, 3ஆவது தான் தொழுவுறேன்னு நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு என்ன செய்யுங்க, இன்னொரு ரக்கா தொழுவுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். இன்னொரு ரக்கா தொழுவுறது, 3 4 சந்தேகம் வந்துட்டா 4 விட்டுருங்க, இன்னொரு ரக்காத்தை தொழுவுங்க, 4 ஆக்குங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, அப்படி ஆக்கி போட்டு சும்ம யஸ்ஜுது சஜ்தத்தைன் கப்ல அய்யுஸல்லிம, இந்த நேரத்துல சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால என்ன செய்யுங்க, 2 சுஜூது செய்யுங்கன்னாங்க. சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால 2 சுஜூது செய்யுங்க அப்படி சொல்லி போட்டு சொல்றாங்க. ஃபஇன்கான சல்லா ஹம்சன், சில நேரம் நம்ம சந்தேகத்துல 5ஆவதையும் என்ன செஞ்சிருப்போம், தொழுதிருப்போம். 4 3 சந்தேகம் வந்திருக்கோம், 3 எடுத்துக்கிட்டோம், ஆனா உண்மையில 4 தான் தொழுதிருப்போம். இப்ப திரும்ப ஒரு ரக்கா தொழ போறோம், 4ஆவது ரக்காத், இப்ப என்ன ஆகிடும், 5 ஆகிடும். அப்படி 5 இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 5 இருந்தால் ஷஃபான லஹு ஸலாத்துஹு, அந்த தொழுகை உங்களுக்கு ஷஃபாத்தா மாறும், உங்களுக்கு பரிந்து பேசக்கூடியதாக, உங்களுக்கு ஒரு நன்மையான காரியமாக அது மாறிவிடும். வைங்கால சல்லா இத்துமாமன் லிஅர்பைன், உங்களுக்கு சந்தேகத்தோட நீங்க திரும்ப ஒன்றை விட்டுப்பட்டு தொழுதீங்களா, அது சரியா 4 தான் தொழுது இருக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டால் என்ன செஞ்சிட்டீங்க, காணத்தா தர்தைமல் ஷைத்தான், ஷைத்தானுக்கு அது ஒரு எரிச்சல் ஏற்படுத்தக்கூடியதாக, அவனுக்கு அவனுடைய அந்த அந்த செயலை முறியடிக்கக்கூடியதாக அது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதனால சந்தேகம் ஏற்பட்டா இந்த விதமாக நாங்க செஞ்சு கொள்ளணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இன்னொரு தடவை சுருக்கமா சொல்ற பாருங்க, தொழுகையில சலாம் சுஜூது 2 விதமா ஏற்படும். சலாத்துக்கு முன்னால வாரது ஒன்று இருக்குது, சலாம் கொடுத்ததுக்கு பின்னால வாரது ஒன்று இருக்குது. இப்ப தொழுகையில ஏதாவது ஒரு குறைபாடு விட்டுட்டோம், குறைவாக செஞ்சிட்டோம், 2ஆவது ரக்காத்துல அத்தையாத்த விட்டுட்டோம் உதாரணமா, இப்படி ஏதாவது ஒன்று குறைவாக செஞ்சிட்டால் அதுக்கு நாங்க என்ன செய்யணும், ஞாபகம் வந்துட்டுன்னு சொன்னால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால 2 சுஜூது செய்யணும். ஏதாவது குறைவா செஞ்சிட்டோமா இருந்தால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால 2 சுஜூது செய்யணும். ஏதாவது ஒன்றை கூடுதலா செஞ்சிட்டோம் என்று சொன்னால் 5 ரக்கா தொழுதுட்டோம் அல்லது ஏதாவது ஒன்றை கூட செஞ்சிட்டோம், இப்ப என்ன செய்யணும், சலாம் கொடுத்ததற்கு பின்னால 2 சுஜூது செய்யணும். குறைவாக செஞ்சால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால சுஜூது செய்யணும். எதையாவது ஒன்றை கூடுதலா செஞ்சிட்டோமா இருந்தால் சலாம் கொடுத்ததற்கு பின்னால சுஜூது செய்யணும், 2 சுஜூது. அதே போல தொழுகையில் ஏற்படுற சந்தேகம், இந்த சந்தேகம் எப்படி, சில நேரம் தொழுகைக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நமக்கு என்ன செஞ்சிடும், அது கிளியர் ஆகிடும், அந்த சந்தேகத்தை நம்ம கிளியர் பண்ணிட்டோம், அதுல சரி செஞ்சிட்டோம் அப்படின்றால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால 2 சுஜூது செய்யணும். ஆனால் எங்களால் என்ன செய்யல, கிளியர் பண்ண முடியல, சந்தேகமாவே இருக்குது அப்படின்னு சொன்னா சந்தேகத்தை விட்டு போட்டு ஒரு ரக்கத்தை கூடுதலா தொழுவுறது,
3 4 வந்துட்டா 3 தான் எடுத்துட்டு 4 தொழுவுற திரும்ப தொழுதுபட்டு என்ன செய்யணும்? சலாம் கொடுத்ததுக்கு பின்னால என்ன 2 சலாம் கொடுக்க முன்னால 2 சுஜூத் செய்யணும். சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டோம் என்றால் சலாம் கொடுக்க முன்னால, சந்தேகம் கிளியர் பண்ணப்படல் என்றால் ஒரு ரக்காத்தை தொழுது போட்டு சலாம் கொடுத்து போட்டு என்ன செய்யணும்? சுஜூத் செய்யணும். இந்த 4 முறைகள் தான் தொழுகையில ஏற்படுற பிரச்சனை. இதை நாங்க சில நேரம் விளங்காம மாத்தி செஞ்சிட்டோம். சலாம் கொடுக்க முன்னால செய்யறத பின்னால செஞ்சிட்டோம், சலாம் கொடுத்து போட்டு செய்யறத சலாம் கொடுக்க முதல் செஞ்சிட்டோம். அப்படி வந்தால் அதுல இருந்து தவறும் கிடையாது. நம்ம தெரியாம தொழுகையில் என்ன நடந்தாலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறது இல்லை, அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிறத நாங்கள் விளங்க. ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேர் இந்த சந்தேகத்தோட என்ன செய்யறது, சலாத்துக்கு பின்னால கொடுக்க வேண்டிய சலாத்தை முன்னாலையும் கொடுக்குற யாருமே பள்ளிகள்ல இன்றைக்கு நாங்க பார்க்கும்போது நடைமுறையில சலாம் கொடுத்து போட்டு சுஜூத் செய்யறது இல்லை. யாரும் ஏதோ தொழுகையை விட்டு போட்டு நம்ம செய்யறோமோ அப்படின்னு சிந்திப்பாங்க. அதனால சலாத்துக்கு முன்னால சுஜூத் செய்யறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையில இந்த 2 தான் இருந்திருக்குது. இந்த அமைப்புகள்ல சுஜூத் கொள்வதுதான் மிக ஏற்றமானது. நான் முன்னால சொல்லியிருப்பேன். இந்த சுஜூதுல என்ன ஓதணும் அப்படின்னு கேட்டா, ஏனைய தொழுகைகளில் நம்ம சுஜூதில் என்ன ஓதுறோமோ அந்த திக்ருகளைத்தான் ஓத வேண்டும். ஏதாவது சந்தேகம் இருக்குதா? கேட்க போறீங்களா? விளங்கல்ல? ஓ ஓ எனக்கு கேள்வி விளங்கல. சுஜூத் 2 சுஜூதா ஒரு சுஜூதான் கேட்குறீங்களா? மறதிக்காக செய்யறது 2 சுஜூது செய்யணும். சந்தேகம் வருது. சுஜூது செய்யறாங்க, தொழுகிறோம். இப்ப தொழுகையில சுஜூது ஃபர்லு, அத்தஹியாத்து வாஜிப். வாஜிப் ஃபர்லுன்னு 2 இருக்குது. நாங்க சில நேரம் படிக்கின்ற என்ன செஞ்சிருப்போம், வாஜிபையும் ஃபர்லும் வாஜிபும் 1 அப்படின்னு படிச்சிருப்போம். ஃபர்லும் வாஜிப் 1 படிச்சிருப்போம். அப்ப தொழுகட விடயங்கள்ல வாஜிப்ங்கிறது வேற, ஃபர்லுங்கிறது வேற. ஃபர்லு என்கிறது என்னன்னு கேட்டா, ஃபர்லானவைகள் தொழுகையில் இருக்கிற ஃபர்லுகள்ல ஒன்று விடுபட்டா தொழுகை பூர்த்தி ஆகாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, பாத்திலாகும். அப்ப ஃபர்துகள்ல ஒன்று என்ன, உதாரணமா 4 ரக்காத் தொழுவது ஃபர்லு, 3 ரக்காத் தொழுதா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகையில சுஜூது செய்யறது ஃபர்லு, 2 சுஜூதும் ஃபர்லு, 1 தான் செஞ்சா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, பாத்திலாகும். அப்ப இப்படியான ஃபர்லுகள் ஏதாவது ஒரு ஃபர்ல நம்ம விட்டுட்டோமா இருந்தால் தொழுகை பாத்திலாகும். அந்த தொழுகை நிறைவேறா இருந்தா அந்த ரக்காத்தை மீட்டணும் திரும்ப. இப்ப நாங்க என்ன செய்யறோம், ஒரு 4 ரக்காத் தொழுகை தொழுகிறோம். 2வது ரக்காத்துல ஒரு சுஜூது தான் செஞ்சோம், 2வது சுஜூதை மறந்துட்டோம். அப்ப என்ன செஞ்சிட்டோம், அப்படியே எழும்பிட்டோம். மேல 3வது ரக்காத்துக்கு எழும்பிட்டோம். எழும்பி நிக்கிற நேரத்துல நமக்கு நினைவு வருதா, ஒரு சுஜூது தான் செஞ்சேன், 2வது செய்யலைன்னு நினைவு வருது. இப்ப கீழே குனிஞ்சு சுஜூதுக்கு போகப்படாது. இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணணும் தொழுகையை. அப்படியே இருந்து தொழுகையை தொடர தொழுது போட்டு கடைசியில் ஒரு ரக்காத்தை மேலதிகமா தொழணும். நீங்க எழுப்பி அந்த சுஜூது 1 செஞ்சீங்க இல்லையா இடம், அந்த ரக்காத்தை திரும்ப மீள தொழணும். தொழுது போட்டு என்ன செய்யணும், சுஜூது செய்யணும். இப்ப எங்க சுஜூது செய்யற, நமக்கு உறுதி ஆயிட்டே, சுஜூதத்தான் விட்டேன் அப்படின்னு உறுதி ஆயிட்டு, அதனால சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால 2 சுஜூது செஞ்சு கொள்ளணும். விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 2வது ரக்கா தொழுகிறோம், 2வது ரக்கா தொழுகிற நேரத்தில் ஒரு சுஜூது தான் செஞ்சோம், 2வது சுஜூது உட்காராம அப்படியே எழும்பிட்டோம். அல்லாஹ் அக்பர் அப்படி எழும்பி மேல தக்பீரா கட்டிட்டோம். சூரத்து பாத்தியா ஓரக்கோள் நினைவு வருது, நான் என்ன செய்யல, 2 சுஜூது செய்யலையே, 1 தானே செஞ்சேன், இன்னொரு சுஜூதை விட்டுட்டேனே அப்படின்னு நினைவு வருது. இப்ப என்ன செய்யப்படாது, சூரத்து பாத்தியா ஓதிட்டு இருந்து மாலிக் யௌமிதீன் போட்டு அப்படியே சுஜூது போய் திருப்படாது. அது நீங்க மாலிக் யௌமிதீன் ஓதி அந்த ரக்காத்தை அப்படியே முழுசா தொழணும். இப்ப என்ன நடந்துட்டுன்னு கேட்டா, நீங்க 2வது ரக்காத்துல ஒரு குறை விட்டுட்டீங்க. இப்ப நீங்க அதை எடுத்துக்கொள்ளணும். எப்படி 1வது ரக்காத்தான் தொழுவுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அதை விட்டுருங்க, சுஜூதை விட்ட ரக்காத்தை விட்டுறணும். இப்ப 1வது ரக்காத்தான் தொழுவுறேன்னு நினைச்சிட்டு இப்போ ஒரு ரக்காத் மேல அதிகமா தொழுவுங்க, கடைசியில தொழணுங்க. அதை நீ கண்டினியூவா தொழுகு, எப்படி தொழுதுட்டு போறீங்க அதே மாதிரி தொழணும். எப்படி 2வது ரக்காத்துல சுஜூதை விட்டீங்க, இப்ப 2வது ரக்காத்துல எழும்பிட்டீங்க, அதான் எழும்பினீங்க, 3வது ரக்காத்துல நிக்கிறீங்க, 2வது ரக்காத்துல ஒரு சுஜூதை விட்டேன்னு நினைவு வருது. இப்ப நீங்க 4வது ரக்காத்தை தொழணும். விடுபட்ட தொழுகையை திரும்ப தொழுவுறது இல்லை. தொழுகட வளமையா எது வரப்போகுது அதை அப்படியே ஃபுல்லா தொழுதாச்சு. கடைசி 4வது ரக்காத்துக்கு வரும்போது அந்த விடுபட்ட ரக்காத்தை மீட்டுங்க. விடுபட்ட ஒரு ரக்காத்து இருக்க அதை மீட்டணும். மீட்டி போட்டு என்ன செய்யுங்க, திரும்ப சுஜூத் செய்யணும். விளங்கி இருக்கு, கிளியர் ஆக்கிதான். இப்ப நாங்க ஒரு இமாம் ஜமாத் நடக்குது, உதாரணம் வச்சுக்கோங்களேன், நாங்க பிந்தி போயிட்டு சேர்றோம். விளங்கட்டு சொல்லுங்க, பிந்தி போயிட்டு சில நேரம் 2 பேச்சு வித்தியாசமா இருக்கும், விளங்குறது தெரியல. அப்ப இமாமோட போய் சேர்றோம், பிந்தி போயிட்டோம் நாங்க. இப்ப நீங்க கியாமுல்லைலுக்கு தராவி தொழுகைக்கு போறீங்க இல்லையா,
போகும்போது இமாம் ஒரு ரக்காத் தொழுதுட்டாரு, 2வது ரக்காத்து பேசிட்டு நீங்க போய் சேர்ந்துட்டீங்க இமாமோட. இப்ப இமாம் என்ன செய்வாரு, அவர் 2வது ரக்காத்து நம்மளோட 1வது ரக்காத்து, அவர் என்ன செய்வாரு, அப்படி 1வது ரக்காத்துல உட்காந்து சலாம் கொடுத்துருவாரு. நமக்கு 1வது ரக்காத்து ஒரு ரக்காத் தொழணும், நம்ம என்ன செய்யணும், எழும்பணும். சலாம் கொடுக்காம இமாம் சலாம் கொடுத்த உடனே நாம எழும்பணும். எழும்பி நாம ஒரு ரக்காத் தொழுது போட்டு நம்ம சலாம் கொடுக்கிறது. இதே போலதான் நீங்க ஒரு ரக்காத்தை விட்டுட்டால் தொடர்ச்சியா நீங்க அந்த தொழுகையை முழுசா தொழணும். தொழுது போட்டு கடைசியாக அந்த சுஜூது விடுபட்ட ரக்காத்தை நீங்க மீட்டணும். மீட்டி போட்டா தேத்துல உட்காந்து சலாம் கொடுத்தால் சரி. இது சரிதான் மீட்டணும் கட்டாயம். அதே போல ருக்குவை விட்டுட்டாலும் அப்படித்தான். என்னென்ன ஃபர்துகள்லாம் இருக்குதோ அந்த ஃபர்துல ஒன்று நீங்க விட்டால் அந்த ரக்காத்தை கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், மீட்டணும். அதே போல தொழுகையில சூரத்து பாத்தியா விட்டுட்டீங்க, ஓதல, அப்படி எழுப்பி தக்பீரை கட்டினீங்க, என்ன செஞ்சிட்டீங்க, சூரத்து பாத்தியா ஓதாம 2வது சூரா ஓதி போட்டு ருக்குவுக்கு போயிட்டீங்க. அங்க கீழே இருக்கிற இடத்துல சுஜூதுலைக்கு நினைவு வருது, நான் சூரத்து பாத்தியா ஓதாம இல்லையா வந்துட்டேன், இப்ப தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த ரக்காத்தை ஏற்றுக்கொள்ள சூரத்து பாத்தியா இல்லாட்டி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப நீங்க கட்டாயம் அந்த ரக்காத்தை மீட்ட வேணும். திரும்ப எழும்பி திரும்ப ஒரு ரக்காத்தை நீங்க தொழணும். அங்க சலாமெல்லாம் கொடுக்கறல, தொழுகையே கண்டினியூவா என்ன செய்யறதாம், அப்படியே செஞ்சுட்டு கடைசியா சலாம் கொடுக்குற. சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால நாங்க தொழுகைக்குள்ளதானே அதை தெளிவுபடுத்தி கொண்டோம், இதைத்தான் விட்டுருக்கிறேன், எங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கு. அப்ப சலாம் கொடுக்க முன்னால நாம 2 சுஜூத் அதுக்காக செஞ்சு கொள்ளணும். தொழுகையை முழுமைப்படுத்தி போட்டு 2 சுஜூதும் செய்து கொள்ள வேண்டும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லாட்டி முடிச்சுக்கொள்ளும். இருக்குதா என்ன கேட்க போறீங்களா? சரி. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டின்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் தேவையான நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாக்க அவசியம்